வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து தெவெனின் தியரம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம தெவெனின் தியரம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வச்சு நம்ம ஒரு தெவெனின் தியரம் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அனாலிசிஸில் கேட்ட ப்ராப்ளம். தட் இஸ் ஏப்ரல் மே 2026 ட்ரிபிள் செகண்ட் செமஸ்டர் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸில் கேட்ட கொஸ்டின் தான் இது. அப்ளைங் தெவெனின் தியரம் டிட்டர்மைன் கரண்ட் IAB இந்த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மைன் கரண்ட் IAB இந்த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. IAB அப்படின்னா என்னன்னா AB டெர்மினல்ல போகக்கூடிய கரண்ட் தான் என்னது IAB. இந்த கரண்ட் flowing through the terminal A and B is called IAB. ஸோ இந்த IAB கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அதுதான் நமக்கு லோட் டெர்மினல். AB டெர்மினல் தான் நமக்கு வந்து லோட் டெர்மினல். ஸோ A இந்த டெர்மினல் இங்க இருக்கு, B இங்க இருக்கு. அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இந்த டெர்மினல்ல 12 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த 12 ஓம்ல போற கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் IAB. ஸோ டிட்டர்மைன் த கரண்ட் IAB நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு இந்த 12 ஓம் ரெசிஸ்டர்ல போற கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 12 ஓம்ல போற கரண்ட், இந்த 12 ஓம் ரெசிஸ்டர் தான் நமக்கு இந்த ப்ராப்ளத்துல லோட் ரெசிஸ்டர். இது வந்து நம்ம RL மார்க் பண்ணிக்கணும். எதுல நம்ம கரண்ட்டோ இல்ல வோல்டேஜோ கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் நமக்கு லோட். ஓகேங்களா? அப்போ இது RL. இந்த லோட்ல போற கரண்ட் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் IAB. அப்போ லோட் இந்த 12 ஓம்ல போற கரண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? IL எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த IL தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கரண்ட் flowing through the 12 ohm resistor is IL. ஓகேங்களா? இந்த IL தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா யூசிங் தெவெனின்ஸ் தியரம். ஸோ தெவெனின்ஸ் தியரம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். தெவெனின்ஸ் தியரம்னா என்ன? எனி காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் கேன் பி ரெடியூஸ்ட் டு a simple circuit in that will be having a voltage source and series with a resistor. ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டை ஒரு சின்ன சர்க்யூட்டா மாத்த போறோம். அந்த சர்க்யூட்ல என்ன இருக்கும்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். இன் சீரிஸ் வித் தட் வில் பி ஹேவிங் a resistor. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம V தெவெனினும் இந்த சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்க ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து R தெவெனின் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டர். இந்த சர்க்யூட்டை நம்ம சிம்பிளை பண்ணி ஒரு சின்ன சர்க்யூட்டா மாத்த போறோம். அந்த சர்க்யூட்ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், அதுக்கு சீரிஸா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்து V தெவெனின், இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து R தெவெனின். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த V தெவெனின் வேல்யூவும் R தெவெனின் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். கண்டுபிடிச்சிட்டு இந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, ABன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த ஏக்கும் பிக்கு நடுவில் நம்ம லோட் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணணும். தட் இஸ் RL. இந்த ப்ராப்ளத்துல RLன்றது என்ன? 12 ஓம். இந்த 12 ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ 12 ஓம்ல போற கரண்ட் தான் நமக்கு என்ன? IL கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் IL? IL equal to இது ஒரு க்ளோஸ் சர்க்யூட் இல்லையா? ஸோ V by R எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரிஸா இருக்கு. அப்போ V தெவெனின் by R தெவெனின் பிளஸ் RL இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 12 ஓம்ல ரெசிஸ்டர்ல போற கரண்ட் தெரியணும்னா நமக்கு V தெவெனின் தெரியணும், R தெவெனின் தெரியணும், RL ஓட வேல்யூ என்ன? 12 ஓம் தெரிஞ்சா போதும். ஸோ முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய டேட்டா ரெண்டு தான். V தெவெனினும் R தெவெனினும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 12 ஓம்ல போற லோட் கரண்ட் IL நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போகலாமா? ஸோ ரெண்டு டேட்டா கண்டுபிடிக்கலாம். R தெவெனின் V தெவெனின் எதை வேணா முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் வந்து முதல்ல R தெவெனின் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? R தெவெனின் எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு. என்ன இருக்குன்னா ரிமூவ் த லோட் ரெசிஸ்டர் அண்ட் ஓப்பன் சர்க்யூட் இட். ஓகேங்களா? அண்ட் தென் ஷார்ட் சர்க்யூட் த வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஓப்பன் சர்க்யூட் த கரண்ட் சோர்ஸ். ஓகேங்களா? இப்போ லோட் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணணும். இதுல எது லோட் ரெசிஸ்டர்? இந்த சர்க்யூட்ல இந்த 12 ஓம் தான் AB டெர்மினல் தான் லோட் நமக்கு. இந்த 12 ஓம் தான் லோட் ரெசிஸ்டர். இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணனும்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஓப்பனா இது எடுத்துடணும். இந்த சர்க்யூட்ல இது இல்லன்னு வெச்சுக்கணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெர்மினல் பேர் என்ன? AB ன்னு கொடுத்திருக்கோம். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நமக்கு R தெவெனின். Remove the load resistor and open circuit it. Across the open circuit terminal find the resistance. That is called R தெவெனின். ஓகேங்களா? இப்போ அதுதான் இந்த சர்க்யூட்ல நான் பண்ணிருக்கேன். இந்த சர்க்யூட்ல இந்த 12 ஓம் எடுத்துட்டேன். 12 ஓம் எடுத்துட்டு A டெர்மினல் B டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்தா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இந்த சர்க்யூட்ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. என்ன பண்றேன்? இதை எடுத்துட்டு ஷார்ட் சர்க்யூட்னா ஒரு லைன் போட போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டர் 0.1 அப்புறமா இந்த வோல்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு ஷார்ட் லைன் போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க பண்ணிருக்கேன். இந்த 0.1 நான் உள்ள கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த 0.1 வந்து டைரக்டா வோல்டேஜ் சோர்ஸ் இல்லாம எப்படி கனெக்ட் பண்றது ஒண்ணுதான். இதை வந்து நான் உள்ள கொண்டு வந்தாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொண்டு வருது. அதனால இந்த 0.1 ரெசிஸ்டர் இட் இஸ் கனெக்டட் பிட்வீன் திஸ் நோட் டு திஸ் நோட். ஓகேங்களா? அப்போ இது வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம்னா 0.1 ரெசிஸ்டர் எங்க வந்துரும்? உள்ளார வந்துருமா? ஓகேங்களா? அதுதான் இங்க வந்திருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணி லோட் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் AB வந்து ஓப்பனா இருக்கு. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் தான் நமக்கு வந்து என்னது? R தெவெனின். இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிட்டோம். இந்த 0.1 உள்ளார கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த கனெக்ஷன்ல நம்ம ஏக்கும் பிக்கும் நடுவில் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ரெண்டுமே டெல்டால இருக்கு. அப்போ நம்ம மேல ஒரு டெல்டா இருக்கு, கீழே ஒரு டெல்டா இருக்கு. ஸோ ரெண்டு டெல்டால ஏதோ ஒரு டெல்டாவை நம்ம ஸ்டாரா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எய்தர் கோ வித் அப்பர் டெல்டா ஆர் கோ வித் லோ டெல்டா. ரெண்டுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து அப்பர் டெல்டாவை ஸ்டாரா மாத்துறேன். எப்படி சார் மாத்துறது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹவ் டு கன்வெர்ட் ஸ்டார் டு டெல்டா அண்ட் டெல்டா டு ஸ்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்பர் டெல்டாவை ஸ்டாரா மாத்தினா பாயிண்ட் எங்க வரும்? இங்கிருந்து பாயிண்ட் வரும். இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு ரெஸ்டர் இருக்கும், இங்க ஒரு ரெஸ்டர் இருக்கும், இங்க ஒரு ரெஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெல்டாவை எடுத்துட்டுனா ஸ்டாரா மாத்தினா இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே ரெண்டு பார்ட் இருக்குல்லையா, அப்படியே வரைஞ்சிக்கிறோம். இந்த டெல்டாவை மட்டும் நம்ம ஸ்டாரா மாத்திட்டு கீழே இருக்க ரெண்டு டெல்டாவை ஆஸ் இட் இஸ் கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாரா மாத்தின இந்த மூணு ரெஸ்டரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ இந்த ரெஸ்டரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை திஸ் 2 ரெசிஸ்டர், அதாவது 2 into 4. What is 2 into 4? 8 divided by sum of all resistor. ஸோ இங்க என்ன இருக்குது? டெல்டால 4 ஓம் இருக்கு, 0.1 இருக்கு, 2 இருக்கு.
ஓகேங்களா? சோ இந்த ரெசிஸ்டர் வேல்யூ தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெசிஸ்டர்ல கனெக்ட் இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டரை மல்டிப்ளை பண்ணணும் டெல்டால. இங்க 2 into 4 அதாவது 2 into 4 divided by sum of all resistors in the delta. 4 ohm 0.1 ohm 2. So 4 plus 0.1 plus 2 எவ்வளவு வருது? 8. 2 into 4 வந்து 8. 2 plus 4 plus 0.1 பார்த்தீங்கன்னா 6.1. அப்போ 8 by 6.1 போட்டா நமக்கு 1.331 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டரை மல்டிப்ளை பண்ணணும். 4 into 0.1 divided by 4 plus 0.1 plus 2. அதாவது 4 into 0.1 divided by 6.1 போட்டேன்னா இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சிமிலர்லி இந்த ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெசிஸ்டர்ல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டர் என்ன 2ம் 0.1 மல்டிப்ளை தி 2 and 0.1 and divide by 4 plus 0.1 plus 2 அப்படின்னு போட்டா நமக்கு இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கிடைக்கும். சோ இந்த அப்பர் ஸ்டார் டெல்டாவை ஸ்டாரா மாத்திடுறோம், அதோட வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம், கீழே இருக்கிற கனெக்ஷன் அப்படியே கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் தான் நம்ம ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். சோ இந்த 2 ரெசிஸ்டர் என்ன ஆயிடுச்சு, சீரிஸ் ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிஸ்டரும் சீரிஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், சீரிஸா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 3.065 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கும் 8.0325 கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க வரைஞ்சிருக்கேன். இந்த 2 ரெசிஸ்டர் சீரிஸ் பண்ணா 8.032, இந்த ரெசிஸ்டர் ரெண்டையும் சீரிஸ் பண்ணா 3.065. ஆல்ரெடி இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அது என்ன 1.311 இருக்கு. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவுல இந்த ஒரு பேரல் காம்பினேஷன் இருக்கு. இந்த பேரல் காம்பினேஷன் சீரிஸா ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. ஓகேங்களா? இந்த பேரல் காம்பினேஷன் சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2.218 கிடைக்கும். இது எப்படி சார் பண்றதுன்னா R1 R2 divided by R1 plus R2, அதாவது 8.032 into 3.065 divided by 8.032 plus 3.605 போட்டீங்கன்னா நமக்கு இந்த பேரல் ரெசிஸ்டர் சிம்பிளை பண்ணா 2.21 கிடைக்கும். இப்போ இந்த 2 ரெசிஸ்டர் என்ன ஆயிடுச்சு, சீரிஸ் ஆயிடுச்சு. சோ நமக்கு ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து RAB வேல்யூ ஆர் R தெவெனின் வேல்யூ எடுத்துக்கலாம். R தெவெனினோட வேல்யூ இந்த ப்ராப்ளத்துல 3.53 ஓம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ லோட் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு அக்ராஸ் ஓபன் சர்க்யூட் டெர்மினல்ல நம்ம RThevenin கண்டுபிடிக்கணும். அதை கால்குலேட் பண்ணும்போது சர்க்யூட்ல ஏதாவது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்சஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்சஸ் இருந்துச்சுன்னா அதை ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டு நம்ம RThevenin கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்துல நம்ம RThevenin கண்டுபிடிச்சிட்டோம். அதனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3.53. ஓகேங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது VThevenin. ஸோ VThevenin எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, ரிமூவ் த லோட் ரெசிஸ்டர் and open circuit across the open circuit terminal find the VThevenin. ஓகேங்களா? சோ நமக்கு ஒரிஜினல் சர்க்யூட்ல இங்க லோட் இருந்துச்சு இல்லையா, அந்த லோட ரிமூவ் பண்ணிட்டு அதை ஓபன் சர்க்யூட்டா வச்சிட்டோம். சோ அந்த பாயிண்ட் என்ன, AB. ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது, VThevenin. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். VTheveninனாலும் ஒண்ணுதான், ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ்னாலும் ஒண்ணுதான். சோ இந்த VThevenin கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த சர்க்யூட் நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். சோ இந்த சர்க்யூட்க்கு இந்த சர்க்யூட் வேற வேறையானா இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த 2 ஓம் 4 ஓம் எப்படி இருக்கு, சீரிஸா இருக்கு. இந்த 8 ஓம் 3 ஓம் எப்படி இருக்கு, சீரிஸா இருக்கு. இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்க டெர்மினல் வோல்டேஜ் தான் நமக்கு இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் நமக்கு VThevenin. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த சர்க்யூட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரிஸா இருக்கு. 2 plus 4 எழுதலாம். இது ரெண்டு ரெசிஸ்டர் சீரிஸா இருக்கு. 8 plus 3 எழுதலாம். So it is 2 plus 4 it is 6. ஓகேங்களா? அதான் இங்க எழுதிருக்கேன் 6 ன்னு. அப்புறம் 8 plus 3 என்ன 11. ஓகேங்களா? இந்த சர்க்யூட்டை இந்த மாதிரியே நம்ம மாத்தலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டோட்டல் உங்க வோல்டேஜ் சோர்ஸ் 24 வோல்ட் இருக்கு. இங்க 0.1 இங்க சப்ளைல இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து நான் I ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கரண்ட் இங்க வந்தா இங்க ரெண்டா டிவைட் ஆகுது. ஏன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலா கனெக்ட் ஆயிருக்கனால ரெண்டா டிவைட் ஆகுது. இதுல போற கரண்ட் I1, இதுல 11 ஓம்ல போற கரண்ட் I2 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த சர்க்யூட்டை அடுத்த ஸ்டெப் இப்படி சிம்பிளை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இது ரெண்டு பேரலா இருக்கா. சோ பேரலா என்ன பண்ணும், ரெண்டு R1 R2 divided by R1 plus R2 அதான் எழுதிருக்கேன். that is 6 into 11 by 6 plus 11 போட்டா நமக்கு 3.88 ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 3.88. சோ ரெண்டு பேரலல் காம்பினேஷன் சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 3.88 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த 0.1 இந்த 3.882 என்ன இருக்கு, சீரிஸா இருக்கு. சோ சிம்பிளை பண்ணா நமக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் கிடைக்கும். இப்போ சோ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆகும், 3.982 ஓம் கிடைக்குது. 24 ஓம் இருக்கு. சோ இந்த சர்க்யூட்ல போற டோட்டல் கரண்ட் என்ன, I equal to V by R ன்னு எழுதலாம். சோ V வந்து 24, R வந்து 3.982. அப்ப கரண்ட் ஃப்ளோ இந்த சர்க்யூட் என்ன 6.026 ஆம்ப்ஸ் கிடைக்குது. அதாவது இந்த சர்க்யூட்ல போற டோட்டல் கரண்ட் வந்து 6.026. ஓகேங்களா? அப்போ இந்த 6 ஓம்ல போற கரண்ட் வந்து I1 I2 நம்ம கண்டுபிடிக்கலாம் யூசிங் கரண்ட் டிவிஷன் ரூல். ஓகேங்களா? கரண்ட் டிவிஷன் ரூல் என்ன சொல்லுது, the current flowing through a resistor is equal to total current into opposite branch resistor divided by sum of resistor. இப்போ I1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் கரண்ட் I into opposite branch என்ன 11 அதை போடணும், divided by 6 plus 11 எழுதணும். ஓகேங்களா? அதான் எழுதிருக்கும் கரண்ட் டிவிஷன் ரூல். சோ அப்ப I1ல போற I1 கரண்ட் வந்து 3.899 ஆம்ப்ஸ் கிடைக்குது. அப்போ I1 ஓட வேல்யூ 3.899, I2 ஓட வேல்யூ என்ன, இத கரண்ட் டிவிஷன் ரூல் மூலமா கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்ம டோட்டல் கரண்ட் தெரியும், I1 தெரியும். அப்போ I minus I1 தான் நமக்கு என்னது, டோட்டல் கரண்ட்டும் தெரியும், I1 தெரியும். அப்போ I minus I1 தான் நமக்கு I2 ன்னு எடுத்துக்கலாம். சோ I2 equal to I minus I1. டோட்டல் கரண்ட் 6.026 மைனஸ் I1 ஓட வேல்யூ 3.899. ஓகே, போட்டா I2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நான் எதுக்காக கண்டுபிடிச்சேன்னா, we are going to find the VThevenin between the terminals A and B. ஓகேங்களா? சோ இந்த A டெர்மினல் இங்க இருக்கு, B டெர்மினல் இங்க இருக்கு. A டெர்மினலுக்கும் B டெர்மினலுக்கும் நடுவுல ரெண்டு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு சீரிஸா. இந்த 2 ஓம்ல என்ன டிராப், இந்த 8 ஓம்ல என்ன டிராப் தெரிஞ்சாதான் நம்ம VThevenin கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 ஓம்ல என்ன டிராப் தெரியும்னா, இந்த 2 ஓம்ல போற கரண்ட் I1 ஓட வேல்யூ தெரியறதுக்காக I1 கண்டுபிடிச்சேன். இந்த 8 ஓம்ல இருக்கக்கூடிய டிராப் தெரியும்னா I2 அதுல போற கரண்ட் I2 தெரியும், அதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம KVL அப்ளை பண்ணோம் அப்படின்னா
நமக்கு என்ன கிடைச்சிரும் வி தெவெனினோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த சர்க்யூட்டை தான் நான் இங்க சிம்பிளிஃபை பண்ணி சின்ன சர்க்யூட்டா வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏ டெர்மினலுக்கும் பி டெர்மினல் இது பி டெர்மினல். ஓகேங்களா? டெர்மினல் இருக்கு, பி டெர்மினல் இருக்கு. இங்க 2 ஓம்ல போற கரண்ட் வந்து டைரக்ஷன் எப்படி இருக்கு 3.89 I1 ஓட வேல்யூ. 8 ஓம்ல போற கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு இதனோட கரண்ட் I2 ஓட வேல்யூ 2.127. நான் வந்து இங்க சர்க்யூட் இந்த லூப்க்கு நான் வந்து KVL அப்ளை பண்றது ஓபன் சர்க்யூட் லூப்க்கு. சோ எங்க இருந்து டிராவல் பண்றேன் நான் போற டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கனால நான் பிளஸ் எடுத்துக்கிறேன் இந்த டிராப். ஓகேங்களா? 2 இன்டு இதுல போற கரண்ட் 3.899. ஓகேங்களா? அடுத்தது இப்படி ரிட்டர்ன் வரும்போது நான் போற டைரக்ஷனும் அந்த கரண்ட் அந்த ரெஸ்ட்ல போற கரண்டோட சேமா இருந்தா அந்த டிராப் என்ன எடுத்துக்கலாம் மைனஸ் எடுத்துக்கலாம். அதனால இங்க மைனஸ் போட்டிருக்கேன். -8.2 இன்டு 8 into 2.127 அதுல போற கரண்ட். ஸோ அடுத்தது நான் வந்து இது ஒரு பேட்டரி மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பிளஸ்ல போய் முடிக்கிறதுனால பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பிளஸ் எங்க முடிக்கிறோமோ அந்த டேர்ம்ல எடுக்கணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல முடிக்கிறோம் லூப் பேட்டரியில. அதனால பிளஸ் வி தெவெனின் எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் 0. இதை சிம்பிளை பண்ணா நமக்கு வி தெவெனினோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 9.218 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வி தெவெனின் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி ஆர் தெவெனின் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன வரையணும் தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும். தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். வாட் இஸ் தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்? வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டர். ஓகேங்களா? அதான் தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்து வி தெவெனின், அந்த சீரிஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஆர் தெவெனின். இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வி தெவெனின் வேல்யூ 9.218, ஆர் தெவெனின் வேல்யூ 3.53 ஓம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏ டெர்மினலுக்கும் பி டெர்மினல் லோட் டெர்மினல். இங்க லோட் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணனும். லோட் ரெசிஸ்டர் என்ன 12 ஓம். அதை இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த லோட்ல இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்க இந்த 12 ஓம் ரெசிஸ்டர்ல போற கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. தெவெனின் வேல்யூ 9.218, ஆர் தெவெனின் வேல்யூ 3.53. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவுல நம்ம லோட் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்றோம். அதோட வேல்யூ 12 ஓம். இந்த 12 ஓம்ல போற கரண்ட் தான் क्वेश्चन IL. இதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ வாட் இஸ் IL? இந்த சர்க்யூட் பாருங்க. இது ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட். V by R னு எழுதலாம். சோ V வந்து என்ன? V தெவெனின். R பாத்தீங்கன்னா ரெண்டு சீரிஸா இருக்கு. அப்ப R தெவெனின் by R னு எழுதலாம். V by R. R வந்து R தெவெனின் plus RL. V தெவெனின் வேல்யூ என்ன? 9.218. IL equal to 9.218 divided by RL, R தெவெனின் plus RL ஓட வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு லோட் கரண்டோட வேல்யூ என்ன? 0.593 ஆம்ப்ஸ் கிடைக்குது. அதாவது இந்த லோட் ரெசிஸ்டர் RL ல போற கரண்ட் IL ஓட வேல்யூ வந்து 0.593 ஆம்ப்ஸ்னு நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்? Thevenin's theorem யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? Thanks for watching. If you feel this video is useful for you, please like and subscribe and share.